கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை படிக்கும் போதெல்லாம் தேவன் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தை நம்ம படிக்கும் போது இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள போகிறேன், இன்றைக்கி நான் புரிந்து கொண்டு என் வாழ்க்கை தரத்தை அப்படி மாற்றிக்கொள்ள போகிறேன். அந்த எண்ணங்களோடு படிங்க, அவைகளை தியானிங்க, உங்களுடைய கர்த்தர் அப்படியே மாற்றிடுவார், அப்படியே நடத்த வல்லவராக்கார். யோவான் 8:12 நீங்கள் வாசிக்கும் பாருங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நல்லா கவனிங்க, என்னை பின்பற்றுகிறவன். இயேசுவை ஒரு மனிதன் பின்பற்றுவான் என்று சொன்னால் அவன் வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடியவனா இருக்கான். இன்றைக்கு இயேசுவை அறிந்த ஒரு கூட்டம், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்றவங்க, ஒரு பலவீனம் வந்தால் அந்த பலவீனத்தை போக்கத்தில், ஏன்னா நீ வெளிச்சத்தில் தானே இருக்கிற, ஏன் எப்படி இப்படி வந்தது, எதற்காக இப்படி வந்தது பார்த்தீங்களா? இப்போ வெளிச்சமே இல்லை, வாழ்க்கையில் ஒரு பொருள் காணப்பச்சு, வெளிச்சம் இல்லை, உடனே பாருங்க டார்ச், வெளிச்சம் உள்ள ஒரு பொருளை நான் தேடுவேன். தேடி எடுத்து அந்த இடத்துல அடிக்கும் போது இந்த பொருள் இங்கே இருக்குது, இதனால தான் தெரியாமல் போச்சு, இதனால தான் இந்த பிரச்சனை என்பதை என்ன பண்ணுவேன், அறிந்து கொண்டு அதை மாற்றிக்கொள்கிறேன். இதே போல தான் வேதம் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கும்போது இயேசு ஒளியா இருக்கிறாராம், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான். உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது இந்த இயேசுவை அந்த இடத்துல கொண்டு வாருங்கள். வெளிச்சம் இடத்துல வரும்போது ஏன் பிரச்சனை, எதுக்காக பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்படி வந்தது, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம். நீங்க நிறைய பேர் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லுவாங்க, பிரச்சனைக்கு நடுவே வாழக்கூடியவர்களாய் மாறுவாங்க. உங்களை பார்க்கிறவர்கள் அவங்களே இப்படி பிரச்சனையோடு இருக்கிறாங்க, அவங்களே இப்படி வேதனையோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இயேசுவை தேடாமல் போகிறார்கள், இயேசுவை அறிந்து கொள்ளாமல் போகிறாங்க. காரணம் நீ தான், மற்றவர் ரட்சிக்கப்படாமல் போறதுக்கு நீ தான் காரணம். நீ தான் பலவீனனா சுத்தி சுத்தி என்ன பண்ற, இயேசுவை தான் தேடுற, டெய்லி தான் ஜபத்துக்கு போற, ஒண்ணுமே நடக்கல, நீயே எப்படி கிடக்குற, போன்றாங்க. நீ பலவீனா இருந்த நீ சுகம் அடைவேனா, உன்னை பார்த்து ஆச்சரியமா இருப்பாங்க, நீ பலவீன இருந்த, நீ எப்படி சுகமான, இந்த இயேசு என்னை குணமாக்கினார், இந்த இயேசு என்னை சுகமாக்கினார். வேதத்தில் இருக்கவங்க எல்லாம் பாருங்க, அந்த சுகம் பண்ணி அவங்களை கேள்வி கேட்கறாங்க, யார் உன்னை குணமாக்குறது, யார் உன்னை குணமாக்குறது, இயேசு. இன்றைக்கு இந்த இயேசு உன் வாழ்க்கையில் வெளிச்சமா வந்திருக்கார். இந்த வெளிச்சமாய் வந்த இயேசுவை நாம் பின்பற்றாமல் நம்முடைய வாழ்க்கையில இருளை வைத்துக் கொண்டு, ஏன் வாழ்க்கையில் இத்தனை போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு நிந்தை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு அவமானம் என்பதை யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்குன்னா, ஆண்டவரே இவைகளை நான் விட்டு விலக எனக்கு உதவி செய்யுங்க, இவைகளை விட்டு நான் விலகுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. இயேசு சொல்றாரு, நான் உலகத்தில் என்ன பண்றேன், ஒளியா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறாராம், என்னை பின்பற்றுகிற இருள நடக்க மாட்டான். அப்போ இயேசு வெளிச்சமா இருக்காரு, நான் அவரை பின்பற்றும் போது நானும் வெளிச்சமாய் மாறுகிறேன், என் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது, என் குடும்பம் வெளிச்சத்துக்குள்ள நடக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருள் வருவதற்கான காரணம்னா இயேசுவை பின்பற்றுவது இல்லை. துவக்கம் கரெக்டா தான் கழிச்சிங்க, துவங்கும் போது இயேசு முன்னாடி தாங்க போனாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொண்ணோ பொருளோ கிடைக்கும் போது அவைகள் பின்னாடி போகும்போது இந்த இயேசுவை நாம் விட்டு விடுகிறோம். இந்த இயேசுவோடு பயணம் இல்லை, இந்த இயேசுவோடு வாழ்வதில்லை. நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு காரியங்களை சொல்லுங்க. ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பின்பற்றும் போது நல்லவனாக இருந்தார்கள், நல்லவனா வாழ்ந்தான், நல்லவனா இருந்தான். அவனுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு வரும்போது அந்த ஃப்ரெண்டை பின்பற்றும் போது அவன் கெட்டவனாய் மாறிவிட்டான், குடிகாரனாய் மாறிவிட்டான், குற்றம் செய்வனா காணப்படுறான். ஏன் அந்த பையங்க நம்ம சொல்றது எங்க கேட்குது, அவன் எப்போ பாரு அந்த பையன் கூட சுத்துறாங்க, எப்போ பாரு அந்த இடத்துல இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, பின்பற்ற வேண்டிய தகப்பனை பின்பற்றாமல், தாயை பின்பற்றாமல் போவதனால கெட்டு போறாங்க. எந்த தகப்பனாச்சோ அந்த பிள்ளைகளை அவளை பின்பற்றும் போது, எப்போ இங்கே பா நீ குடிக்க கற்றுக்கோ, நீ வா இந்த சிகரெட்டை பிடிக்க கற்றுக் கொடுக்குறாங்களா? எந்த தகப்பனை செய்ய மாட்டான். நான் தான் கேட்டு போயிட்டேன், நீ தொட்ட இதை பார்த்தா கொண்டுடுவோம் ஒன்று. ஆனால் இந்த தகப்பனை பின்பற்றாமல் குறுக்கில் வர யாரோ ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டு வரான் பாருங்க, அவனை பின்பற்றி கெட்டு போகிற மனிதனாக மாறன. இதே போலத்தான் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்க நீங்க இந்த இயேசுவை பின்பற்றாமல் ஒளி இழந்தவளாய் காணப்படுங்க, வெளிச்சம் இல்லாதவளாய் மாறி போறீங்க. இயேசு என்ன பின்பற்றினானா அவன் இருளிலே நடக்க மாட்டான் என்று சொல்கிறார். அப்ப வெளிச்சத்துக்குள்ளே நடக்கிற பிள்ளைகளாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஒரு இடம் இருளிலிருந்து காணப்படும்னா அந்த இருளிலிருந்து இடத்துக்கு போக மாட்டோம். ஏனென்று சொன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? பூச்சிப்பட்டு இருக்குங்க, அந்த இடத்துல ஏதாவது பாம்பு இருக்குங்க, அந்த இடத்துல அசுத்தம் என்ன வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் அத்தனை இருக்கும். இப்ப இன்னைக்கு நீ இயேசுவை பின்பற்றாம இருளிலிருந்து காணப்படுறிய உன் வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கும்? அந்த இருளிருந்த இடத்துல பூச்சிப்பட்டு இருக்கும், அந்த இருளிருந்த இடத்துல பாம்பு இருக்கும். அது போலதான் இன்னைக்கு உன் வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுச்சு. ஒரு நாள் நல்ல ஆவி உள்ள நீ இப்ப வேறு ஆவியில இருக்கிற. யாருன்னா குறை சொல்றது, திட்டுவது, ஏதாவது கசப்பான வார்த்தையில பேசி மற்றவர்களை காயப்படுத்துவது. ஏன்னா உன் வாழ்க்கையில இருள் இருக்குது. இந்த இருள் மாற வேண்டும்னா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீ, அப்பா உண்மை நான் பின்பற்றுகிறேன் ஆண்டவரே, உண்மை நான் பின்பற்றும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரை பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றும் போது நீ ஒளியிலே வாசம் பண்ணுகிறாய் மாற முடியும். ஜீவ ஒளியை நீ அடைந்து கொள்ள முடியும். அடைவதற்கு நீங்க பிரயாசப்படு. யோவான் 6:35 வாசிக்கும் போது பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். கவனிங்க, இயேசு அவர்களை பார்த்து ஜீவ அப்பம் நான் என்று சொன்னார். என்கிட்ட நீ வந்துட்டேன்னா அவரை பின்பற்றினா என்ன கிடைக்குது பாருங்க, பசி இல்லாம இருக்கலாமா, தாகம் இல்லாமல் இருக்கலாமா. பாருங்க, இவரை பின்பற்றுவதை விட்டு விட்டு அன்றைக்கு ஒரு கூட்டம் பாருங்க வனாந்தத்தில் கர்த்தர் நடத்தின்னு வர்றார். நடத்தி வரும்போது அந்த கூட்டம் சொல்ற வேலையெல்லாம் பார்த்தீங்களா, நாங்க அங்க இருக்கும்போது அங்க வெள்ளரிக்காய்களும் வெள்ளை பூண்டுகளும், கவனிங்க, நாங்கள் சாப்பிட்டோமே அங்கே மிச்ச மீதி அவன் சாப்பிட்டு மிச்ச மீதி வைக்கிறத அந்த பாத்திரம் கழுவின்னு உட்காந்து சாப்பிட்டது நினச்சி பார்க்குறான். இங்கே ஃப்ரெஷ்ஷாக தேவன் கொடுக்கறத அவன் நினச்சி பார்த்தது இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். யாருக்கிட்ட போய் என்ன ஏந்தலாம், கையேந்தலாம், யார் என்ன வாங்கி கொடுப்பாங்க, யார் பின்னாடி சுத்தலான்ட்டு. ஏசு பின்னாடி நீ சுத்திப்பார், என்ன மொத்தம் பின்பற்றான்னு சொன்னா அது சொல்றாரு, நான் தான் ஜீவப்போம், வா உனக்கு நான் என்ன பசியோடு விட மாட்டேன், நான் தாகத்தை தீப்பேன், நான் தான் ஜீவ தண்ணி தான் இருக்கிறேன்னு. இந்த இயேசுவை பின்பற்றுறது விட்டாங்க பாருங்க. நல்லா சாப்பாடுச்சுங்க, அப்பா கிட்ட நல்லா சாப்பாடுங்க. அவன் சொல்றான், அன்னைக்கு புரிஞ்சுன்னு சொல்றான், வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுவானே, எங்க அப்பா கிட்ட பூர்த்தியான காரியங்கள் உண்டாச்சு, வேண்டியதெல்லாம் கிடைக்கும் எங்க அப்பா கிட்ட. எப்போ தெரிஞ்சுனா வேற ரூட்ல போனா பாருங்க, துன்மார்க்கமான ஜீவியத்துக்கு போனோமே அப்போ புரிந்து கொண்டு பேசுகிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்ற கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை பின்பற்றினால் உன் வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கும். ஜீவ ஒளியை நீ அடைந்தவனாய் மாற முடியும். இயேசுவை பின்பற்றினால் உனக்கு அப்பத்தை தேவன் கொடுப்பார். ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் அப்ப குறைவை காண மாட்டாய். அது சொல்றாரு, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனா ஆனேன், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டது, அப்பத்துக்கு இறைந்து திருவது நான் காணவே இல்லைட்டார். ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தான உண்டு. பார்த்தீங்களா பேதுரு எப்படி இருக்கா பார்த்தீங்களா? பின்பற்றி போகிறவனுக்கு தெரியும் வார்த்தையினால் நிரப்புகிற தேவன், வார்த்தையை கொண்டு என்னை ஆசிர்வதிக்கிற தேவன், வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிற தேவன். நான் அந்த வார்த்தையை பேசும்போது மற்றவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இப்படி வார்த்தையினாலே நிறைக்கிற ஒரு தேவனை நாம் விட்டு விட்டு ஏதோ மனிதன் குறை பேசுகிறவனை, ஏதோ மனிதன் பின்பற்றி அவனுடைய வாழ்க்கையில் இருக்க கசப்பு வெறுப்புகளை நாம் சுமந்து கொண்டு வருவதா வேலை? நான் இயேசுவை பின்பற்ற கற்றுக்கொள்கிறேன். இந்த இயேசுவை பின்பற்றுவது என்னுடைய வேலை. அவரை பின்பற்றினா என் வாழ்க்கையில தாகத்தை தீர்க்கிறவர் மாத்திரம் இல்ல, அப்பத்தை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, எனக்கு வேண்டியதை தந்து என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்பதை நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில நான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு தோற்றத்தை போல அப்படி வாழ்வது போல வாழ்ந்துடாத. உண்மையாக நான் பின்பற்ற போறேன், உண்மையாக ஒரு தேட போறேன். ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை இருள் வந்ததுக்கான காரணம், என் வாழ்க்கை ஏன் இப்படி மாத்துக்கணும்? இன்னைக்கு யோசி. நான் இந்த இயேசுவை பின்பற்றாமல் போனதுனால்தான், இயேசுவை பின்பற்றாமல் போவதால் தான் என் வாழ்க்கை எத்தனை துயரங்கள் வேதனைகள் அடைந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றி போகிறவருடைய வாழ்க்கை குறைவராது, நிறைவுக்குள்ளே நடத்தப்படும். வேதத்தில் இங்கே ஒரு மனிதன் பாருங்க, தாவீதுன்ற ஒரு மனிதன், அவர் போயிட்டு வராக்குள்ளேயும் பாருங்க, அவங்க வீடெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு மனைவெல்லாம் பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் கல்லறிஞ்சு இந்த தாவீது இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்லறியும் போது
இந்த தாவீதோ தனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை நான் பின்பற்றுவேன் என்று சொன்னார், இழந்ததை மீட்டு தருகிற தெய்வம் என்று அறிந்து கொண்டு அந்த ஏபத்தை தரித்து கொண்டு அவர் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். இயேசுவை பின்பற்றினார். நான் போகட்டும் ஆண்டவரேன்னு கேட்கிறார். அவர் சொல்றார், போ, சகலத்தில் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி அவனுக்கு சொன்னார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீ பின்பற்றுகிற தேவன் யார் என்பதை நீ அறியாமல் இருக்க. நீ பின்பற்றி அவரை போவேன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் பெற்று தருகிற தேவன், இழந்த எல்லாவற்றையும் உன்னை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் வாழ்க்கையில் குறைவுகள் வராதபடிக்கு நிறைவாய் உன்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதனால் இயேசுவை பின்பற்ற கற்றுக்கணும். யோவான் 1:4 வாசி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பார்த்தீங்களா, அவருக்குள்ள என்ன இருந்தான்? இயேசுக்குள்ள அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள்ள ஒளியா இருந்ததான். அப்போ உள்ள என்ன இருக்குதான்? ஜீவன் இருக்குது. இவரை பின்பற்றி போவோம் என்று சொன்னா என் வாழ்க்கை ஜீவன் உள்ளதா இருக்கும். அவரை பின்பற்றி போகும்போது அவருக்குள்ள ஜீவன் வந்து அது ஒளியா இருந்தது போல, நான் அவரை பின்பற்றும் போது அவர் எனக்கு அப்பமா இருக்கிறார், தண்ணீரா இருக்கிறார். இதை நான் உட்கொள்ளும் போது என்னன்னா, நான் ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறேன், நானும் வெளிச்சமாய் மாறுகிறேன். இப்ப அவருக்குள்ள இருந்தது என்னன்னா, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். இப்ப நான் எப்படி மாறுவேன்? அப்படிதான் மாறுவேன், அப்படிதான் செய்வேன், அப்படிதான். ஒரு சில பிள்ளைங்க பாருங்க, தன் தகப்பனை அப்படி பின்பற்றுவார்கள், அந்த தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு வருவார்கள், தகப்பனும் போல இருப்பாங்க. பாருங்க, அவங்க அப்பனை போல இருக்காங்க, அவங்க அப்பா போல பேசுகிறான் பாருங்க, நல்லா இருப்பாங்க. அதுதாங்க அந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளை உயர்வாயிடுவார்கள். ஒரு சில பிள்ளைங்க அப்பா ஒரு மாதிரி இருப்பார், இது ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அப்பா எவ்வளோ நல்லவர், இவன் பாருங்க எப்படி இருக்காங்க. இன்னைக்கு இயேசு ரொம்ப நல்லவர். இந்த நல்லவரை பின்பற்றுவதை விட சபைக்கு போனால் அதை இதை பார்த்து பின்பற்றுவது, சபைக்கு போனால் அவர் இப்படி செய்கிறார், இவரு இப்படி செய்கிறார், இப்படி இந்த குறைவுள்ள மக்களை பின்பற்றுறது உங்களுடைய வேலையாக இருக்குது. அதை பின்பற்றாதீங்க. இயேசுவுக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் ஒளியானது. இன்னைக்கு உனக்குள்ள ஜீவன் இல்லாதனால நீ இருளிலிருந்து காணப்படுற. இந்த ஜீவன் எது தெரியுமா? தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை. இந்த வசனம் உனக்குள்ள தங்கியிருக்கும் போது உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வு அடைய முடியும். அத 3ஆம் அதிகாரத்தில் 19-20 நீங்க வாசிக்கும் போது பாருங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பார்த்தீங்களா, இந்த வெளிச்சத்துக்கிட்ட ஏன் வர மாட்டான்? நான் வந்தா நான் அதை தவறு செய்ய முடியாது, நான் வந்தா நானே இருக்க முடியாது. இன்னைக்கு ஏன் பின்பற்ற மாட்டேன்? நான் வந்துட்டா இந்த விபச்சாரக்காரங்க, நான் வந்துட்டா இந்த குடி, நான் வந்துட்டா இப்படிப்பட்ட தப்பு, நான் வந்துட்டா இந்த கெட்ட வார்த்தைகள். பார்த்தீங்களா, அப்போ எங்கே விரும்பா? இருளை விரும்புகிற ஒரு ஜனங்கள் மத்தியில் நீ இன்னைக்கு இருளை விரும்புகிறவங்கள ஒளிக்குள்ளே நான் வருகிறேன், எனக்குள்ள இருக்க கெட்ட பழக்கங்களை விட்டு விடுறேன், எனக்குள்ள தேவையில்லாத குணாதிசயங்களை விட்டு விடுறேன், நான் தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் மாறப்போகிறேன். தேவனை சார்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரை ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருளை பகைக்கிற மனிதர்கள் மத்தியில் ஒளியை விரும்புகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கீங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த இருளான வாழ்க்கை விட்டு அப்பா எங்களை ஒளியின் இடத்துல வரவழைத்த தெய்வம் நன்றி. நீங்களோ அந்தகார இருளிலிருந்து எங்களை ஆண்டவரை மீட்டெடுத்த தெய்வம் நீர் அல்லவா. இந்த ஒளியை பின்பற்ற வேண்டிய நாங்கள் நிறைய இடத்துல இருளுக்குள்ள போகிற ஒரு ஜனங்களாய் காணப்பட்டாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மாறி வெளிச்சத்தை பின்பற்றி ஆண்டவரே உம்மை பின்பற்றி வருகிற ஜனங்களாய் மாற்றுங்க. உம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்கிற ஜனங்களாய் மாற்றுங்க. வேத்துள்ள மனிதர்களான்றே ஒரு சிலர் அன்றே அப்படியா இருளுக்குள்ள இருந்தவர்கள் திரும்பவும் வெளிச்சத்தை பின்பற்றி வந்து தகப்பனுடைய ஆதரவுக்குள்ள வரும்போது வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொண்டது போல இவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இழந்தார்களோ திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் இவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க. பெரிய காட்சி இயேசுக்கு சும்மா ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600006 9.